அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 842வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் செல்போன் யூசர்ஸ், ஸ்டடீஸ் ஆன் சைடு எஃபெக்ட்ஸ். அதாவது அலைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. நாம் விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் உச்சக்கட்ட பயன்பாட்டில் உள்ள யுகத்தில் வாழ்ந்து வருகிறோம். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் பயன்கள் உச்சத்தை தொட்டு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் ஏராளம்தான். இன்றைய நிகழ்ச்சியில் அலைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் மற்றும் அதன் தீமைகள் தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு பி சிதம்பரம் அவர்கள். திரு சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் இவர். வாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு சிதம்பரம், பிளீஸ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரத்தில் நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு நிகழ்ச்சி நடத்துவங்கிறது என்னுடைய மன உந்தல். செல்போன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தகவல் தொழில்நுட்ப புரட்சின்னு சொல்லலாம். அதனுடைய ரீச் எவ்வளோ தூரம்னு சொன்னால் எந்த ஒரு கண்டுபிடிப்புமே இவ்வளவு ரீச் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு என்னமோ சந்தேகம்தான். அது ரொம்ப நாள் ஆகும். பொதுவாக நம்ம வேளாண்மை கல்லூரியில் படிச்சிருப்போம். ஒரு தொழில்நுட்பம் சொன்னால் அது ஒரு 5% செய்வாங்க. அந்த அடாப்டேஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையாக பிரிப்பாங்க. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தில் செல்ஃபோன், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் ஃபோனை கண்டுபிடிச்சாங்க. அது ஃபோனே ஒரு பெரிய வெளிநாட்டிலெல்லாம் பேசுகிறோன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பேசுவோம். அப்போ நிறைய செலவாகும். டைம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் பேசுவோம். அந்த மாதிரியெல்லாம் இருந்த சூழ்நிலை. அப்புறம் உங்களுக்கு ஃபேக்ஸ் வந்துச்சு. ஃபேக்ஸில் தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் அலுவலகம், மற்ற எல்லா மத்திய மாநில அரசுகள், ப்ரைவேட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சேட்டலைட் ஃபோன் அது ஒரு பெரிய சேட்டலைட் ஃபோன் எங்கேருந்து வேணாலும் மிலிட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சேட்டலைட் ஃபோன் இப்போ யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் வந்த பின்னாடி ஐடியில் ஒரு பெரிய எல்லா வகையிலையுமே ஒரு புரட்சின்னு சொல்லலாம். மெசேஜ், இமெயில் அனுப்புறது, ஃபோட்டோஸ் அனுப்புறது, இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. அப்புறம் செல்ஃபோன் வந்தப்போ அதனுடைய சைஸு பெருசாக இருந்துச்சு. அது விலை அதிகமாக இருந்தது. காஸ்ட் எல்லாம் அதிகமாக போச்சு. அதுக்கு பின்னாடி அப்படியே நம்மளுக்கு இந்தியாவில் பரவலான அந்த இதெல்லாம் வந்தது. 2G வந்துச்சு, 3G, 4G, இப்போ 5Gன்னு சொல்லி ப்ரைவேட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த செல்ஃபோன் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபோனில் இல்லாத ஒரு வசதிகளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால தான் அது அவ்வளவு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். ஆனால் எதோ ஒரு கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு நெகட்டிவ் உண்டு. ஆனால் அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது யாருக்குமே தெரியாது. பயன்படுத்த அதனுடைய நம்பர்ஸ் அதிகமாக அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் உணர ஆரம்பிச்சுட்டா இப்போ அதை உணர்றோம். எல்லா வயதினரும், குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் அதனுடைய சைடு எஃபெக்ட் ஃபீல் பண்ணுறோம். பஸ்ஸில், நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது கூட செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. பல்வேறு வகையான இம்பேக்ட் இருக்கும். பட் இது ஒரு பெரிய ஒரு ரீச், ஆல் இன் ஒன் சொல்லலாம். யார் வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் ஃபோனில் கூட தொடர்பு பண்ணலாம், பேசலாம், தகவல்களை அனுப்பிச்சிடலாம், கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். இன்னைக்கு விவசாயிகள் கூட நிறைய செல்ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த ஒரு ஆப் போட்டிருக்கோம், ஃபார்ம் டேன்னு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் எல்லா தொழில்நுட்பங்களும் அதில் வருது. எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. மார்க்கெட்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. புதிய தொழில்நுட்பங்கள்,
விவசாயிகளுடைய அனுபவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு செக்டரும் பயன்படுத்துறாங்க. மர்ச்சன்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ஆன்லைன் கிளாஸு. இந்த கொரோனா டைம்ல அவ்வளவு தூரம் நம்ம அந்த செல்போன் இருந்ததுனால கிளாஸ் எல்லாம் அதில் தான் நம்ம ஆன்லைன்ல தான் எடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வெளியில பப்ளிக் மூவ்மெண்ட் கிடையாது, ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க. ஆனா இதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா அதை பத்தி இப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிங்கப்பூர்ல, இந்தியாவில், மற்ற நாடுகள் எல்லாம். ஏன்னா அதனுடைய விளைவுகளின் போது அதிகமா பயன்படுத்த அதனுடைய விளைவுகளுக்கு பக்க விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட்னு சொல்லுவா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னுங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஆனா அதுல இருந்து நம்மளால விடுபட முடியல. நம்ம எப்படி ட்ரக் அடிக்ஷன் சென்டர்னு சொல்றோமோ, அது மாதிரி செல்போன் இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபோன், 2 ஃபோன், 3 ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அது எந்த ஃபோன் அடிக்குன்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. நம்மளுடைய மனநிலை கூட பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, வெளியில, ஆஃபீஸில் அப்படின்னு. டெல்லி கோர்ட்டில் கூட ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஆர்டரே போட்டாங்க. ஆஃபீஸ் டைமில் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு எல்லாம் செல்ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இன்னைக்கு சில இடத்துல செல்ஃபோன் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லக்கூடாங்க. செல்ஃபோன் சரண்டர் பண்ணிட்டு தான் உள்ளேயே என்ட்ரு ஆகுறாங்க. ஏன்னா அதனால நிறைய பின்விளைவுகள் வருது, நியூசன்ஸாக இருக்குது. அதனால் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம பேசணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய இதே ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். அதனுடைய இன்ட்ராக்ஷன்லேயும் நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். அட்லீஸ்ட் இதை பார்த்த பின்னாவது நம்ம இந்த செல்ஃபோன் யூசேஜை ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். எல்லாருடைய விருப்பம் அதுதான், ஃபேமிலியிலேயே அதுதான் விரும்புகிறாங்க. பட் அது எப்படி செய்ய போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. பயன்பாடும் சரி, ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லைடை நம்ம பார்ப்போம். செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா 5.78 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்களா உலக அளவில். 5.78 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்களா இந்த 2025. 2025 முடிய போகுது. எவ்வளவு பாப்புலேஷன் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70%. வேர்ல்டு பாப்புலேஷன்ல 70% பாப்புலேஷன் இந்த 5.78 பில்லியன் செல்போன் வந்து யூசர்ஸ் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4.5 ஹவர்ஸ் அவங்க டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு போன வாரத்தில் நம்ம மீட்டிங் ஒன்று வச்சுருந்தேன், நம்ம ரிட்டையர்டு பீப்புள்ஸில் எல்லாருமே 3 to 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஓய்வு நேரத்தில் பல்வேறு இதுக்காக என்டர்டெயின்மெண்ட்டு, பேசுறது, சேட்டிங், இந்த மாதிரி 3 to 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு 25 பேர்கிட்ட நானே சர்வே எடுத்தேன். சர்வே கொடுத்து ஃபார்ம் கொடுத்து வாங்கினேன். அதில் ஆவரேஜாக அதனுடைய அது பார்த்தா தெரியுது 4.5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்லைட் பாருங்க. இப்போ இந்த 5.78 யூசர்ஸ் வந்து 7.28 பில்லியன்ஸ் டிவைசஸ் வச்சுருக்காங்க. அவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வச்சுருக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே 2 ஃபோன் இருக்கும், சிம் கார்டு இருக்கும். இந்த மாதிரி அவ்வளவு நம்பர்ஸ் நம்ம ரீச் ஆகிருக்குது. ஒரு பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம். 2016 பாருங்க 3.79 தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க 7.21. இந்த யூசர்ஸ் 5.78, கிட்டத்தட்ட 2 பில்லியன் யூசர்ஸ் வந்து அதிகமாயிருக்காங்க. ஏன்னா அதில் புதுசாக வர்றவங்க, ஈவன் ஆஃபீஸில் கூட நம்மளுக்கு செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க. கம்பெனிஸில் மார்க்கெட்டிங் சைடு, கம்யூனிகேஷன், சியூஜி மாதிரி கொடுத்து அவங்க பண்ணுறது, கம்ப்யூட்டர், ஐடி ஃபீல்டெல்லாம் கொடுத்து அவங்களே வந்து வாட்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பொசிஷனுங்கிறத அரைவ் பண்ணிக்கிறாங்க. வித் நோ மினிட் நம்ம வந்து மெசேஜஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கிறோம். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் பிரேக் டவுன் பாருங்கள். 2016 3.67 பில்லியன் சேர்ந்தது. 2025 இந்த ஆண்டு 5.78. எவ்வளோ ஒரு growth பாருங்க. கிட்டத்தட்ட டபுள்னு சொல்லலாம் 2016 இது ஒரு பெரிய செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் ஆல்சோ இருக்குது. நிறைய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ஷாப்ஸு, சர்வீஸிங்கு, மக்கள் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க ஈவினிங் டைமில். அப்புறம் அது மாதிரி செல்ஃபோன் எக்ஸ்சேஞ்சு, இது மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்னே சொல்லலாம் செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும்.
சர்வேஸ் இன் சிங்கப்பூர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராப்ளமேட்டிக் ஸ்மார்ட் போன் யூஸ் PSU இஸ் prevalent with a national average of 30%. ப்ராப்ளம்ஸ் இதனால வந்து ப்ராப்ளமேட்டிக்கா பல்வேறு வகையில இருக்குங்கிறதாக சர்வேல இது பண்ணியிருக்காங்க. ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 15 to 65 and is significantly associated with adverse mental health outcomes. நம்மளுடைய மனநிலை உடல்நிலை பாதிக்கக்கூடிய அளவில் இதனுடைய பயன்பாடு அதிகமாயிடுச்சு. எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம பழமொழி. உண்மைதான். எந்த ஒரு விஷயத்துல அளவுக்கு மேல போகும்போது அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் அதிகமாகுது. டிப்ரெஷன், அதனால டிப்ரெஷன் வரும். ஒன்னவே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா செல்போன் இஸ் எ டிவைஸ், இட் இஸ் நாட் அ லிவிங் திங். அது உயிர் இல்லாத பொருள் தான். அது கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும், ஏன்சைட்டி, அதை பார்க்கணுங்கிற ஒரு இது. அதனாலதான் நிறைய பேர் தூக்கம் வந்து லேட்டா 6 to 7 hours நம்ம தூங்கணும்னு சொல்றோம். இது நைட்ல உட்காந்துருக்கிறதுனால பார்த்துட்டே இருக்கிறதுனால லேட் நைட்டில் தூங்குறவங்க இருப்பாங்க. அதனால அடுத்த நாள் வந்து தூக்கம் கட்டுறதுனால பல இது ஆன்சைட்டி அண்ட் இன்சோம்னியா, இந்த தூக்கம் வந்து டிஸார்டர் மாதிரி ஆயிரும். கீ சர்வே ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 21-22 நேஷன் வைட் ஹெல்த் லைஃப் ஸ்டைல் சர்வேல 1500 பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க. 30% ஆஃப் இது வந்து சிங்கப்பூர்ல பண்ண ஒரு ஸ்டடி பாருங்க. 15 to 65 இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. 46% இதுல ப்ராப்ளம் சொல்லி கட்டியிருக்காங்க. மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி 3.2 times more likely to have symptoms of moderate or severe depression. ஒரு மனநிலை பாதிக்கேற்ற டிப்ரெஷன் ஸ்டேஜ் வந்தது 3.2 times இருக்கிறதாகவும் பண்ணியிருக்காங்க. 3.4 times வந்து லைக்லி டு ஹேவ் சிம்டம்ஸ் ஆஃப் மாடரேட் டு சிவியர் ஆன்சைட்டி. அந்த ஒரு படபடப்பு தன்மை செல்போன்னால வருது. ஏன்னா நம்ம மெசேஜ் அடிச்சுட்டே பார்க்கணுங்க. போன வாரம் ஒரு மெசேஜ் சொன்னாங்க, 10ல் 8 பேர் வந்து யூஎஸ்ல செல்போன் பக்கத்துல வச்சுட்டு தூங்குறாங்களாம். நம்ம ஊர்லயே அதே நிலவை தான். தூங்கும்போது பக்கத்துல தான் செல்போன் வச்சுக்கிறோம். அதுல ஏதாச்சும் உடனே மெசேஜ் வந்து எடுத்து பார்க்கறாங்களாம். ஒரு மெம்பர் யூஎஸ்ல ஒரு ஸ்டடி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1213 முறை அந்த செல்போன் எடுத்து பார்க்கறாருன்னு சொல்லியிருக்காங்க. மெசேஜ் வர்றது, நோட்டிபிகேஷன் வர்றது. அப்ப நம்மளுடைய மனநிலை முழுக்குமே செல்போனை சார்ந்ததா இருக்குது. அதனால கண்டிப்பா ஒரு பாதிப்பு நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த யங்கஸ்ட் ஏஜ் குரூப் வந்து 15 to 34 இயர்ஸ்ல தான் மோஸ்ட் சசப்டபிள் டு ப்ராப்ளமேட்டிக் யூஸுங்கிறாங்க. 15 to 34, அதாவது இந்த டீனேஜில் ஆரம்பித்து 34 வரைக்கும் இருக்கக்கூடியதுல அதிகமாக இதனுடைய பாதிப்புகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது கிராஸ் செக்ஷனல் நேச்சர் ஆஃப் தி ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட் காஸ் லிங்க்ஸ் பிட்வீன் ஸ்மார்ட் போன் யூஸ் அண்ட் மென்டல் டிசார்டர்ஸ் cannot be definitely established. However, research என்ன சொல்லியிருக்காங்க, potential bidirectional relationship where individuals may use cell phone to cope with the existing distress. நம்மளுடைய மனநிலை பாதிக்கும் அளவுக்கு கண்டிப்பா இது கொண்டு போய் விடுங்கிறத இது பண்ணியிருக்காங்க. பிசிக்கல் இம்பேக்ட், நம்ம இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போச்சரோ உட்காந்துருக்கிற முறையோ, இதில் பார்த்தீங்கன்னா கையை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ரிஸ்ட் பெயின் வருது. ப்ரொலாங்டு யூஸ் 4.5 ஹவர்ஸ்னா நம்ம அப்படியே பார்க்கறது மட்டும் இல்லை, அதை பார்க்கறதுனால ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கலாம், கண்ணு பாதிக்கலாம். அடுத்தது அந்த செல்ஃபோனில் நம்ம மெசேஜ் டைப்பிங் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜ் கூட இப்போ பண்ணிக்கிறோம், அது வேறு விஷயம். டைப் பண்ணுறது, கையில் வச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் படுத்துட்டு பார்க்கறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். நம்மளுடைய உடல்நிலையால நம்ம போய்ச்சரெல்லாம் மாறிச்சுன்னா அதனால கண்டிப்பா விளைவுகள். ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் யூசிங் ஸ்மார்ட் போன்ஸ் ஃபார் ஜெனியூன் சோசியல் சப்போர்ட் such as calling family, friends and associated with the lower arts, இதெல்லாம் இருக்கிறதுனால என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ் வேர் லிங்க்டு டு ஹையர் ரிஸ்க். ஓவரால், while cell phone ownership is nearly universal in Singapore, 97% of the residents aged between
18 இருக்கிறதுல அதில் 97% டீப்லி இன்டகிரேட் வித் டெய்லி லைஃப் சர்வீசஸ் லைக் பேமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக சர்வேல சொல்லியிருக்காரு. இது சிங்கப்பூரில் பண்ண ஒரு ஸ்டடி. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹேவ் நெகட்டிவ்லி இம்பேக்ட் அவர் மென்டல் ஹெல்த்து பை இன்க்ரீசிங் ஆன்சைட்டி. அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு இது வந்துட்டே இருக்கு, அதை பார்க்கணுங்கிறது. டிப்ரெஷன் அண்டு ஸ்ட்ரெஸ், இதனால ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். எப்பவுமே ஒன்றில் ரொம்ப நம்ம இன்வால்வ் ஆகும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஸ்ட்ரெஸ்னால தான் இன்னைக்கு பல்வேறு உடல் உபாதைகள், ஈவன் சுகர் கூட அதிகமாக இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா மற்றவங்களோட நம்ம ஈஸியாக பழக மாட்டோம், பேச மாட்டோம், சோசியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அதனால இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ப்ளூ லைட்டு, அதில் வரக்கூடிய ப்ளூ லைட்னால ரேடியேஷன் கண்டிப்பாக நம்மளுடைய விஷன் பாதிப்பு இருக்குங்கிறது ஒரு 21 சைடு எஃபெக்ட் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கடைசியில் ஸ்லைட்ஸில் இன்னும் பார்ப்போம். அதனால இந்த டோப்பமைன்ங்கிற ஒரு இது சுரக்கிறதுனால அதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்னென்னுங்கிறத சொல்லியிருக்காங்க. கீ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன? அதாவது இதை அதிகமாக பயன்படுத்துறதுனால முக்கியமான அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னன்னா ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். அதை பார்க்கறது. ஈவன் குழந்தைங்கெல்லாம் கூட அதை பார்க்கணும்னு அடம்பிடிச்சு அது வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடும்போது கூட அது கொடுத்துட்டு தான் சாப்பிடுங்க. பெரியவங்க ஹோட்டல்ஸில் பாருங்க, அதை யூஸ் பண்ணிகிட்டே தான் சாப்பிட்றாங்க. பொதுவாக சாப்பிடும்போது எந்த ஒரு கவனமும் சிதறல் இல்லாமல் சாப்பிடணும்போ. ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் பெரியவங்க கூட சாப்பிட்றதில்ல. குழந்தைங்களே செல்ஃபோன் கொடுத்தாங்க சாப்பிடுங்கிற அளவுக்கு அதனை அடிக்ட் ஆகிட்டாங்க. அந்த இது கான்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ட்ரிகர்ஸ் ஸ்ட்ரெஸ் வைல் த ப்ரெஷர் டு யூஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். FOMO. நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவோமோ, ஒரு மெசேஜை பார்க்காமையோ பேசாமல் விட்டுருமோங்கிற அந்த ஒரு ஃபியர்னால அந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. டிப்ரெஷன் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம். Social comparison on platforms can lead to feelings of inadequacy, worthlessness and depression, especially with heavy use. அதிகமாக போகும்போது நம்ம மற்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம். அதனால் வரக்கூடிய டிப்ரெஷன். நம்ம அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மகிட்ட யாரும் கூட பேச மாட்டாங்க. அவர் செல்ஃபோனில் தான் டீப்பாக மூழ்கிடுவார்னு சொல்லிட்டு மக்களை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் அதுலேருந்து செல்ஃபோனில் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்தது பாருங்க, ஸ்லீப் டிஸ்டர்ப்ஷன். நம்மளுடைய ஹெல்த்தே நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, அப்புறம் நல்ல ஸ்லீப். 6 to 8 hours தூங்கணுங்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன்னால் அந்த 8 hours நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ளூ லைட் ஃப்ரம் ஸ்க்ரீன் சப்ரஸ் தி மெலாட்டின் அந்த இது ஸ்லீப் ஹார்மோன் அப்படிங்கிறோம். அதனுடைய இதை குறைக்குங்கிறாங்க அந்த ப்ளூ லைட்டு. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன் வேக்கப், அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் நம்ம தூங்குறோம்னா செல்ஃபோன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. டீப் ஸ்லீப் இருக்காது. அது ஒரு காரணம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, அடிக்ஷன் அண்ட் கம்பல்ஷன். அடிக்ஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வராது. ஓவர் யூசேஜ், எனி அடிக்ஷன், ட்ரக்கோ ஆல்கஹாலோ படிக்கிறதோ எல்லாமே ஒரு அடிக்ஷன் ஸ்டேஜ் இருக்கு. நல்லா அதிகமாக போகும்போது அது அடிக்ஷனுங்கிற கண்டிஷன் போகிறோம். கம்பல்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் நைட்டில் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நார்மல் ஸ்லீப் இருக்காது. அதே மாதிரி இந்த செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறது நைட்டில் மிட் நைட்டில் தூக்க வரலைன்னா பயன்படுத்துறது. மதியம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா நைட்டு ஏதோ வச்சு பார்க்கணுங்கிறது. அதில் உள்ளே போய் முழுகிட்டோம்னாவே எப்போ வெளியே வரன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ். ஆனால் அதை எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம், அதுலேருந்து வெளியே வரும். அந்த டோப்பமைன் சுரக்கிறத அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. பிஹேவியரல் அடிக்ஷன், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம எப்படி பப்ளிக்கோட இது பண்ணுறோம், இண்டிவிஜுவலுடைய பிஹேவியரில் ஒரு ரெடியூஸ்டு ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இது பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கிறதுனால
நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அதுல கவனச்சிதறல் ஏற்படும். அதை நம்ம செய்ய மாட்டோம். அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி. நம்ம ஒர்க்கில் ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது சொந்த வேலைகள்லையோ இதில் இருக்கிறனால அதனுடைய அட்டென்ஷன் எல்லாம் நம்ம குறைஞ்சு நம்ம நம்ம அஃபெக்டிங் அவர் ஸ்கூல் ஒர்க்கு, ஸ்கூல் அண்ட் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ், சோசியல் ஐசோலேஷன். இது பார்த்தாவே தெரியும். இப்போ நிறைய பேர் எந்த ஒரு விஷயத்துல போய் கலந்துக்க மாட்டாங்க. பட் எங்காச்சும் போயிருந்தா கூட அங்கே ஒரு மேரேஜோ மற்ற ஃபங்க்ஷன்ஸோ அங்கே கூட இந்த செல்ஃபோன் யூசேஜ் வந்து அதிகமாயிட்டே இருக்குங்கிறத, சோசியலாக நம்ம வந்து வெளியில் வந்துட்டு இருக்குங்கிறது, ரியல் வேர்ல்டுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். லீடிங் டு லோன்லினஸ், தனிமை, தனியாக இருக்கிறது, மற்றவங்க இருந்தால் அந்த டிஸ்டர்பன்ஸை நினைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின். இதனால என்ன ஆகுதுன்னா மற்றவங்க நம்மளோட பழக மாட்டாங்க, நம்மளும் அவங்கள பற்றி கண்டுக்க மாட்டோம். ஈவன் ஃபேமிலியில் கூட நம்ம எல்லாருமே செல்ஃபோன் பயன்படுத்துகிற நேரம், சாப்பிட்றது, இதெல்லாமே மிக குறைவு. அதனால இது நம்மளுடைய டைம் அதை எடுத்துக்குது, நம்மளுடைய ஃப்ரீடம் போயிடுது, நம்மளுடைய ஹெல்த் பாதிக்கிறது, நம்மளுடைய ஃபேமிலியினுடைய லிங்க் கூட நிறைய குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பப்ளிக்கு மற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம குறைச்சிக்கிறோம். அது ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். அடுத்து இதுதான் அந்த டோபமைன் ட்ரிவன் டிசைன். லைக்ஸு, ஷேர் பண்ணுறது மெசேஜை, அதை உடனே பார்த்தாகணுங்கிற ஒரு இது பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுக்கு வருது. பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் டு ஃபீடு பர்சனலைஸ்டு கண்டென்ட். நம்மளை பற்றி எங்காச்சும் வெளியில் சொல்லணுமா, கீப் யூசர்ஸ் என்கேஜ்டு ஃபார் லாங்கர். நிறைய நேரம் இதுலேயே இருக்கிறனால நம்மளை யாரும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. இவர் அதில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. நம்ம கூட எப்போ பேசணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி யார் வராங்க ஓடுறாங்கங்கிறது கூட மறந்துடுவோம். எப்படி டிவி சீரியல் பார்த்து அதில் முழுகிறோமோ அதே மாதிரி தான் இப்போ செல்ஃபோன் யூசேஜுமே நிறைய நம்ம போயிட்டே இருக்கிறத, அதை எதாவது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு சில பேர் நினைப்பாங்க. அதே ஒரு அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டுன்னு அர்த்தம். பாருங்க, டெஃபினிஷன் ஆஃப் மொபைல் ஃபோன் அடிக்ஷன். மொபைல் ஃபோன் அடிக்ஷனுங்கிறது என்னன்னா, ரெஃபர்ஸ் டு எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் இட் தட் இன்டர்ஃபேஸ் வித் என் இண்டிவிஜுவல். நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றோம். ரிலேஷன்ஷிப், ஓவரால் வெல்பீயிங்லாம் இருந்து நம்ம அதில் எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தோமோ அந்த மாதிரி இப்போ இல்லைங்கிறதுனால தான் அது அடிக்ஷன் சொல்கிறோம். இட் இஸ் கேரக்டர்ஸ் பை பர்சிஸ்டன்ட் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் அர்ஜென்டிவ் யூஸ் டிவைஸ். தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறங்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுலேருந்து வரணுங்கிறது தான் இந்த கிளாஸினுடைய நோக்கம். அதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்மளுடைய நார்மல் ஆக்டிவிட்டியே நம்ம இருக்கும். அதுக்காக நம்ம நிறையா விஷயங்களை கடைப்பிடிக்கலாம். கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம்னாம நம்ம அதில் ஃப்ரீ ஆகிருப்போம். பீப்புள் அடிக்டட் டு மொபைல் ஃபோன்ஸ் ஆஃபன் எக்ஸிபிட் பிஹேவியர் சச் எஸ் கான்ஸ்டன்ட்லி செக்கிங் த டிவைஸ். ஒரு மெசேஜ் வந்தால், இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரு மெம்பர் 1213 முறை அந்த செல்ஃபோன் எடுக்கிறான்னா அப்போ எவ்வளோ தூரம் ஒரு அடிக்ஷன் ஆகிருப்பான்னு தெரியும். அது எடுத்து பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங்கு, ஆன்சியஸ், அது பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயம், இரிட்டபிள் வித் செப்பரேட்டட் ஃப்ரம் ஃபோன்ஸ். அந்த ஃபோன் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. அதனால் அது கிட்ட வச்சுருந்தா தான் நம்ம ஒரு இருக்குங்கிற ஒரு இது. A condition in which an individual does not have control over what doing. நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே இருக்காது. அடிக்ஷன்னா நம்ம முன்னாடி எல்லாம் சொல்லுவோம், ஆல்கஹால், சிகரெட்டு, ட்ரக்ஸு, வீடியோ கேம்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடிக்ஷன். இது வந்து டெக்னாலஜி அடிக்ஷன் தான். இதுக்கு எல்லாமே அடிக்ஷன் சென்டரு, டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தில் மொபைல் ஃபோன் டி அடிக்ஷன் சென்டர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் மெடிக்கல் ஃபீல்டு கூட அது நம்ம இது வந்து ஓவராக போச்சுன்னா அதனுடைய பாதிப்புகள் செல்ஃபோனும் ஒரு காரணமாக கூட இருக்கலாங்கிறது தான் இந்த சர்வேனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டடீஸ் இண்டிகேட்டட் மொபைல் ஃபோன்ஸ் அடிக்ஷன் இஸ் அ குளோபல். இது நம்ம மட்டும் இல்லை ப்ராப்ளம் இல்லை.
சைனாவில் பார்த்தீங்கன்னா 37% இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் சென்டர் வச்சிருக்காங்களா. க்ரோயிங் கன்சர்ன் இன் இந்தியா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 2019 ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க, 39% ஆஃப் இந்தியன் அடலசன்ஸ் வேர் அட் த ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் மொபைல் ஃபோன் அடிக்ஷன் சொல்றாங்க. 39%ங்கிறது கிட்டத்தட்ட 40% ஒரு ஆமா, இது ஒரு பெரிய ஒரு இது. இதனால பண்ணக்கூடிய விளைவுகள், நிறைய பேர் ரோட்ல போகும்போது, டிரைவிங்ல போகும்போது, ஈவன் வந்து ட்ரெயினை ரோடை கிராஸ் பண்ணும்போது, 2 வீலர் டிரைவிங்கோ 4 வீலர் டிரைவிங்கோ, நிறைய பேர் நம்ம எதில் போகும்போது ஃபோனை யூஸ் பண்ணிட்டே நம்ம கிராஸ் பண்ணுவாங்க, அல்லது ஆப்போசிட்ல வருவாங்க. இது ஒரு பெரிய நியூசன்ஸு. யூஸ் பண்ணாமல் போகிறவங்களுக்கு நியூசன்ஸு. என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இந்த 39%ங்கிறது ஒரு ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் லெவல்னு கூட சொல்லலாம். அதனால அது யூசேஜை நம்ம குறைச்சிக்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணுங்கிறது இந்த ஸ்டடீஸ்னுடைய இது. அடுத்து யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டடி பப்ளிஷ்டு 2019 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 23% of adults aged between 18 to 24 showed signs of mobile phone addiction. 23% யூஎஸ்ல இருக்க சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளமேட்டிக் செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா 2%லேருந்து 34% அடாலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போட்டாங்க டிவியில். அதில் ஒரு பையன் செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டாம்னு அவங்க மதர் சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டாங்க. அந்த பையன் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனை நம்மளை வேண்டான்னு சொல்லி செல்ஃபோன் வாங்கிட்டாங்கக்காக வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருளை ஸ்ட்ரெஸ் ஆகி கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டு அந்த பையன் ஸ்ட்ரெஸ் லெவலில் உட்காந்துருக்க. அப்படி செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டான்னு சொன்னதுனால வீட்டில் அந்த பசங்கள்லாம் அவ்வளவு தூரம் அக்ரெசிவ் பிஹேவியர்ஸு இதெல்லாமே நம்ம நிறைய நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷனுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை. பேரண்ட்ஸ் இப்போ சிங்கிள் சைல்டு 2 குழந்தைங்க தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணுறது செல்ஃபோன்னாலேயே பிரச்சனைங்கிறது பார்த்துட்டு தான் இருக்கும். அடுத்து சைனாவில் பாருங்க. சைனாவை எடுத்துட்டிங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் 37% இருக்காங்களாம் சைனா பொறுத்த வரைக்கும். சைனா ஒரு பெரிய மார்க்கெட்டு செல்ஃபோனில். அதே மாதிரி இந்தியாவும் ஒரு செல்ஃபோன் மார்க்கெட்டு. ஆக்சுவலாக சைனா தான் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க செல்ஃபோன் ப்ரொடக்ஷனில். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி குறைச்சிக்கிறோங்கிறது நம்ம பார்க்கணும். இதை பற்றி ஸ்டடீஸ் நிறைய போடுறாங்க. இது அடுத்தது ஒன்று டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி கூட வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகாமல் அதுக்கு முன்னாடியே வெளியில் வந்துட்டோம்னா எல்லாருக்குமே அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அடுத்து காசஸ் ஆஃப் மொபைல் அடிக்ஷன். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இது நம்ம பார்க்கணுங்கிற ஒரு இது, அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ். இப்போ சிகரெட் ஸ்மோக்கிங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா அந்த மாதிரி. அடுத்து சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன் இன்ட்ராக்ட், அதுலேயே உட்காந்துருக்குறது. சோசியல் மீடியானா அதை பார்த்துட்டு ஆன்லைன் இன்ட்ராக்ஷனில் அதை பார்க்கறது. எதையும் நம்ம விட்டு போகக்கூடாதுங்கிறது எஃப்ஓஎம்ஓங்கிறது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம எந்த ஒரு நியூஸை உடனே பார்க்கணும், எந்த ஒரு மெசேஜ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு. எஸ்கேபிசம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பார்க்கறது, அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறது ஒரு காரணமாக இருக்கலாம். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இதனால் வரக்கூடிய நம்மளுடைய உளவியல்மான விளைவுகள். டிசைன் அண்ட் ஆக்சசபிலிட்டி, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இது நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுறோம். நிறைய பேருக்கு தூங்க முடியாத சூழ்நிலை, டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது ஒரு இது. அதனால் நம்ம 8 மணி 8:30 மணிங்கன்னா அதுக்குள்ள செல்ஃபோன் க்ளோஸ் பண்ணிவிட்டு காலையில் நம்ம பார்த்துக்கலாங்கிறது. ஒரு பர்டிகுலர் டைம் அலாட் பண்ணி 1 ஹவர்னா 1 ஹவர் தான் பார்க்கணுங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம மனசளவில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். அடுத்து
symptoms associated with the phone addiction. Constantly thinking about the phone, even when it is not in use. Frequently checking for messages, notification. எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அப்போ நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியோ நம்முடைய ஒர்க்கோ ஃபோக்கஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு குறையாது. ஸ்பெண்டிங் எக்ஸசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டைம் ஆன் த ஃபோன் ஆஃபன் மோர் intended. Difficulty in controlling or limiting phone usage. நம்மளால் அதை நிறுத்த முடியாது, பயன்படுத்தி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போகிறோம். அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ். ரெஸ்ட்லெஸ்னஸ், எந்த ஒரு இதுக்குமே நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். அப்புறம் நம்மளுடைய கேர், பர்சனல் கேரோ டிரைவிங் போதோ இது எல்லாமே நம்மளுடைய ஆல்டர் ஆச்சுன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்குது. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸு, ஈவன் டிரைவர்ஸை பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே சில டிரைவர்ஸ் ஃபோன் பண்ணிகிட்டே வண்டி டிரைவிங் போவாங்க. அப்போ கரெக்டான டைமில் பிரேக் போட முடியாது, டேர்ன் பண்ண முடியாது, அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது தான் சொல்கிறேன். அடுத்து ஒன்று, ஃபர்கெட்டிங் அப்பாயின்மெண்ட்ஸ். நம்ம என்ன வேலை செய்யணுங்கிறது கூட மறந்துடுவோம். இதனால் மிஸ்ஸிங் டெட்லைன்ஸு, நம்ம எந்த வேலை எப்போ செய்யணுங்கிறத மறந்துட்டு அடுத்தது போயிடுவோம். அப்போ அதனால் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்மளுடைய ஒர்க் பேட்டர்னில் நம்ம செய்யலைன்னா கண்டிப்பாக பதில் சொல்லணும். நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கு கூட நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் சோசியல் இன்ட்ராக்ஷன், சமுதாயத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம். அதனால் அந்த இன்ட்ராக்ஷன் குறையுது. ஃபோன் யூஸ் இன்டர்ஃபியர்ஸ் வித் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஒர்க்கு, ஸ்கூலில் இருக்கிறது. இப்போ ஸ்கூலில் பெரிய இது, அன்னைக்கு மலேசியாவிலேயே ஒரு ஸ்கூலில் செல்ஃபோனை நல்லா பிடிங்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஹாபீஸ் மிஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி ரொட்டீனாக செஞ்சுட்டு இருந்தோமோ அந்த மாதிரி ஹாபீஸ் எல்லாம் குறைச்சிக்குவேன். ஏன்னா இதில் அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட்றதுனால அதுக்கு பண்ண வேண்டிய டைம் எல்லாம் போய் பர்சனல் ரிலேஷன்ஷிப், நம்ம மற்றவங்களோட வச்சிருக்கக்கூடிய பர்சனல் ரிலேஷன்ஷிப் நம்ம குறைஞ்சிடும். நெக்லெக்டிங் செல்ஃப் கேர், நம்ம உடம்பு பார்த்துக்க வேண்டியது, நம்ம என்னென்ன நம்மளுடைய ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க வேண்டியதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. ஏன்னா இந்த டைம் முழுக்கும் நம்ம இது எல்லாமே போயிரு. லாஸிங் ட்ராக் ஆஃப் டைம் டியூ டு எக்ஸசிவ் ஃபோன் யூஸ். அடுத்து ஒன், இம்பேக்ட் ஆன் ஹெல்த். இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்து வேணுன்னா நான் கரெக்டாக டைம் சாப்பிடணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பாடியினுடைய எல்லா ஆக்டிவிட்டி இருக்குங்க. எக்ஸசிவ் மொபைல் கேன் யூஸ் லீட் டு செடன்டரி லைஃப் ஸ்டைல். ஒரே இடத்துல உக்காண்டிருப்போம். அப்புறம் அப்போ அதனால் வரக்கூடிய பெயின், வேரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் சச்சஸ் ஒபிசிட்டி, நம்ம குண்டாகிட்டே போகிறது, எதையோ ஒன்று சாப்பிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, இம்ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது, செடன்டரியாக உட்காந்துட்டே இருக்கிறதுனால கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ் இதுவும் வரும் கண்டிப்பாக. அடுத்தது மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ். நம்ம ஒரே இடத்துலையே நீண்ட நேரம் உட்காந்துருக்கும் போது ரிலாக்ஸ் இல்லாமல் இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ் ஸ்பெண்டிங் லாங் ஹவர்ஸ் இந்த ஓவர் ஃபோன் கேன் காஸ் நெக் அண்ட் பேக் பெயின். நெக் அண்ட் பேக் பெயின், டெக்ஸ்ட் நெக் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிஸ். நம்ம ஒரு சாய்ந்த நிலையில் இருக்கிறதோ உக்காந்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த நெக் பெயின் இதெல்லாம் வரும். ப்ளூ லைட் எமிட்டட் பை மொபைல் ஃபோன் டிவைசஸ் கேன் டிஸ்டர்ப் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ். அதனுடைய ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கு. கண்டிப்பாக அது எல்லா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சட்டன் மேக்னெட்டிக் இம்பேக்டும் இருக்கும், அதே மாதிரி ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்குது. செல்ஃபோன் நம்ம கண்ணிலேயே பார்த்துட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து ஒன், ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் திஸ் ஃபோன். ஓவர்கமிங் மொபைல் அடிக்ஷன் கேன் பி சேலஞ்சிங். ஆனால் இது செய்ய முடியாது எல்லாருனாலையும். இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் அதை
நம்மளால அந்த ஃபோன்லேருந்து வெளியே வரணுமானா முடியாது. பட் நம்ம அதை டெடிகேஷனாக பண்ணி ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, டெவலப் ஏ ஸ்பெசிஃபிக் பிளான் டு ஹெல்ப் யூ டு ரெடியூஸ் யுவர் ஃபோன் யூசேஜ். அதை குறைச்சிக்கிறோம், நம்ம 1 hour தான் யூஸ் பண்ணணும், அதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுங்கிற ஒரு பிளான் பண்ணினா தான் நம்ம அதையே பண்ண முடியும். ஸ்டார்ட் பை ஐடென்டிஃபைங் தி ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு யூ அண்ட் அலோகேட்டட் டெடிகேட் டைம் ஃபார் தம். இதிலிருந்து விடுபட்டு நம்ம வேற ஹேபிட்ஸோ வாக்கிங் போகிறதோ அந்த மாதிரி இதில் நம்ம நாமே டைவர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம்னா நம்ம இதிலிருந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதோ புக்ஸ் ரீடிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம்னா டெஃபைன் கிளியர் கோல்ஸ் ஃபார் அவர் செல்ஸ் நம்மளா பண்ணிக்கணும், அல்லது நம்ம பசங்கள பையங்கள இருந்தால் அவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கான நம்ம கைட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, அதை நம்ம கைட் பண்ணி வெளியில் வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனுடைய இதை ஒன்று பார்க்கணும். இப்போ இதனால் ஒரு வருமானம் வருது, தொழில், எவ்வளோ பேர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கு. இந்தியா பாருங்க, இந்தியா வந்து ஒரு பெரிய மேஜர் குளோபல் பிராண்ட்ஸு சாம்சங், ஆப்பிள், ஜியோமி, வைவா, ரியல்மி அண்ட் ப்ராமினன்ட் லோக்கல் லாவா, மைக்ரோமேக்ஸ், கார்பன், இவ்வளவு கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆர் அசம்பிள். இதனால் வந்து வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது, வருமானம் கிடைக்குது, ரெவென்யூ, அப்புறம் டேக்ஸு, இது எல்லாமே வந்தாலும் வருது. அது ஒரு விதத்தில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நம்மளுடைய இந்தியாவினுடைய இது பாருங்க. மேஜர் இன்டர்நேஷ்னல் மேனுஃபேக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் அல்லது ஃபோன் நம்ம வச்சுருப்போம். சாம்சங் தான் லார்ஜ் மேனுஃபேக்சரிங் பர்சன்ட். அடுத்து ஜியோமி, இது இந்தியாவில் இருக்கு. அடுத்து ஒப்போ அண்டு விவோ, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரியல்மி, மோட்டரோலா அண்டு நோக்கியா. எனக்கு தெரிய மோட்டரோலா தான் முதல் கம்பெனி. அந்த முதல் செல்ஃபோன் வரும்போது பெரிய ஃபோனாக மோட்டரோலா தான் யூஸ் பண்ணாங்க. நோக்கியா. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ சாம்சங் வந்து அதிகமான யூசேஜ், ஹோம் அப்ளையன்ஸும் சரி செல்ஃபோன்லேயே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கீ இந்தியன் பிராண்ட்ஸு இந்த லாவா, மைக்ரோமேக்ஸு, கார்பன், இதெல்லாம் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ஸு. இன்டெக்ஸு, ஜோலோ, அப்புறம் யூயூ டெலிவென்ச்சர்ஸ் மைக்ரோஸுடைய சப்சிடரி. நம்ம இந்தியானுடைய பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஒரு 6 வகையான ஃபோன் வந்து நம்மளுடைய அந்த மேக் இன் இந்தியாங்கிற ப்ராஜெக்டில் நிறைய பண்ணுறாங்க. அதில் ஓரளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. அதனால் அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்து ஒன், இந்தியா ஹேஸ் பிகம் எ மேஜர் குளோபல் ஹப் ஃபார் மொபைல் ப்ரொடக்ஷன். ஒரு பெரிய ஒரு ஹப்பாக நம்ம இந்தியா டெவலப் ஆகிருக்கு வித் கவர்மெண்ட் பாலிசிஸ், அந்த மேக் இன் இந்தியாங்கிறது. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் லைக் ஃபாக்ஸ்கான் அசம்பிள் ஃபோன்ஸ் ஃபார் வேரியஸ் குளோபல் பிராண்ட்ஸ். இது ஆப்பிள், ஜியோமி, இது எல்லாமே வந்து இந்த ஃபாக்ஸ்கான் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் லைக் டேனா ஆனந்த் இந்தியாங்கிறது ஆல்சோ ஆப்ரேட் வித் த ஈகோசிஸ்டம். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய எக்கானமி கவர் பண்ணுன்னு சொல்லலாம். இதுதான். அடுத்து ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2024 பாருங்க, ஏனுவல் குளோபல் மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.1 பில்லியன் யூனிட்ஸ், இன்க்ளூடிங் போத் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டு ஃபியூச்சர் ஃபோன்ஸு. குளோபல் சேல்ஸ் ரீச்டு 1.84 பில்லியன் யூனிட்ஸ் இன் த சேம் இயர். 2.1 பில்லியன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகி 1.84 பில்லியன்ஸு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு 2 lakhs ஒரு ஃபோன் இது பண்ணுறாங்களாம் சாம்சங்கில், ஒரு புதிய மாடல். அப்போ எவ்வளவு தூரம் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, பர்சனலாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். 10,000 ரூபாயிலேயே ஃபோன் இருக்கு நார்மலாக, 2 lakhs ஃபோன் இருக்குங்கிறது பாருங்க. டாப் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிஸ், இது ஒரு பெரிய இது. ப்ரொடக்ஷன் இஸ் ஹெவிலி கான்சன்ட்ரேட்டட் வித் டாப் கண்ட்ரிஸ். சைனா தான் அதிகமான டாப் டாமினன்ட் ப்ரொடியூசர், அக்கௌண்டிங் ஃபார் அப்ராக்சிமேட்லி 67%. பெரிய ஒரு 67ங்கிறது ஒரு பெரிய இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வித் அபவுட்
12% share of global production. India produced between 325 to 330 million phones annually 2025 பண்ணியிருக்காங்க. அதனால வேலை வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது, நம்ம அது மறுக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கான்ட்ரிபியூட்டிங் அரௌண்ட் 10%. அடுத்து சவுத் கொரியா ஒரு 5%. லீடிங் பிராண்ட்ஸ் பை மார்க்கெட் ஷேர். நம்ம மார்க்கெட் ஷேர் பற்றி தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. அடுத்தது ஆப்பிள் ஃபோன்ஸு, ஜியோமி, ஒப்போ, விவோ. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். யார் யார் என்ன ஃபோன் வச்சுருக்குன்னு பார்த்தாவே என்ன கம்பெனி மார்க்கெட் ஷேருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒன்று, இது ஒரு தகவலுக்காக நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பின் விளைவுகள் என்னென்னங்கிறது அது நம்மளுக்கே இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். செவிப்பறை பாதிப்பு. அவ்வளவு நேரம் நம்ம கேட்கும்போது அது இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம சாதாரணமாக ஒரு 80 to 110 டெசிபிள்ஸ் தான் நம்ம கேட்கணும். அதுக்கு மேலே நம்ம போனால் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த இயர் ட்ரம் வந்து பாதிக்கும். அது ஒரு டெஃப்னஸ் கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். அது ஒன்று. விஷன் ப்ராப்ளம். இந்த ப்ளூ லைட்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து கண்டிப்பாக கண்ணை வந்து நம்ம பாதிக்கும். ஓவர் யூசேஜ்னால இந்த விரல், முதுகு வலி இதெல்லாம் இருக்கலாம். டீனேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதில் மூழ்கி இருப்பாங்க. எல்லாம் சினிமா பார்க்கறது, மெசேஜ் பார்க்கறது, சேட்டிங்கு, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதிகமாக பாதிப்பாயிருவாங்க. ரேடியேஷன் ஈவன் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை கூட இதனால் வருங்கிறாங்க. அந்த ரேடியேஷன் இதெல்லாம் அதுக்கு ஒரு கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று. தூக்கமின்மை, அதை நம்ம பொதுவாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃபோன்னால தூக்கம் நம்மளுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸு, இது அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஞாபக குறைபாடு, எதாச்சும் கேட்டால் தாமதமாக தான் பதில் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுடைய டைவர்ஷன்னால பதில் வந்து அடுத்து இன்ட்ரோவர்ட், தனிமையில் இருப்பாங்க. இந்த ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்தோம். இது அதிகமாக இருக்கும். நம்ம அது பார்க்கலையேங்கிற ஒரு ஃபீலிங்கு. ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, அதை உடனே பார்க்கணுங்கிறது. இது ஒரு டிஸார்டர் நம்ம பார்த்தோம். இது ஒரு இதனால் வரக்கூடிய விளைவுகள்னு சொல்லலாம். தலைவலி ஓவராக இன்னைக்கு இது அதிகமாக யூஸ் பண்ண இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த கண்டிப்பாக அதனுடைய ஹெட்டேக்கு இதில் வர ஆரம்பிக்கு. அடுத்தது பாருங்க, ஆக்சிடென்ட்ஸு. 2 வீலரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க எல்லாமே பேசிட்டு தான் போகிறாங்க வெளிய நம்ம போகக்கூடிய பாதை பார்க்கறது கிடையாது. டிரைவிங் பண்ணுறவங்களும் பார்க்கறதில்ல. அடுத்தது பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் போய் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதனால் இப்போ ஆக்சிடென்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த செல்ஃபோன் யூஸ் ஆகிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மற்றவர்களை பாதிக்கக்கூடிய அளவு நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்கறது, நம்ம பேசுறதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கும். அது வந்து தெரியாமையே நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. கார்டியாக் இஷ்யூஸ், அந்த படபடப்பு தன்மை, செல்ஃபோன் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த படபடப்புனால கார்டியாக் இஷ்யூஸ் வருங்கிறாங்க. கிருமிகள், அந்த இதே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வருவாங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிக் அந்த டிவைசஸ், குறிப்பாக இந்த பேஸ் மேக்கரு, ஹியரிங் எய்டு யூஸ் பண்ணுறவங்க ஏர்கிராஃப்டால சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எல்லாம் வந்து சைலண்ட் மோடு, சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன் கொண்டு போக சொல்லியிருப்பாங்க. நெக்லெக்டிங் த சொசைட்டி, நமக்கு என்ன மற்றவங்களோட என்ன பேசி ஆகணுங்கிறது, அந்த மாதிரி தான் இப்போ இருக்காங்க. இப்போ எல்லாருமே செல்ஃபோன் இருந்தால் போதுங்கிறது, அந்த தனிமையிலேயே போய் கடைசியில் பழகவே யாரு கூட பழக மாட்டாங்க, யாரு நண்பர்களும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் அந்த சொசைட்டிலேருந்து விடுபட்டு இருப்பது, முழுவதும் விடுபடுவது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் செல்ஃபோன் மட்டும் இருந்தால் போதுங்கிற இது ஒரு மென்டாலிட்டி நிறைய டீனேஜில் நிறைய பேர் இருக்காங்க. கவனக்குறைவு,
இதுலயே இருக்கிறதுனால மற்றனுடைய காரியங்கள் நம்ம ரெகுலரா செய்ய வேண்டிய வேலைகள் அந்த டைமுக்கு போகணுங்கிற இதெல்லாம் நம்மளுக்கு குறையுது. அடுத்தது ஆக்சிடென்ட்ஸ் டியூரிங் செல் சார்ஜிங். நிறைய பேர் செல்போன் சார்ஜ் போட்டே பேசிட்டு இருப்போம். நம்மளே கூட அவசரத்துக்கு போட்டு ஒரு முக்கியமான கால் வந்து பேசுவோம். அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் டெத் எல்லாம் கூட நிகழ்ந்திருக்கு நியூஸ்ல. நம்ம நிறைய செல்போன் சார்ஜ்னால இது ஒரு காரணம். ஃபேமிலி டிட்டாச்மெண்ட், டீனேஜ் ஃபேமிலியிலிருந்து வெளியே வந்துடுறது. அந்த ஒரு இதெல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டு சாப்பிடும்போது அந்த ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கிறது ஒரு காரணம். இந்த மாதிரி 21 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பாதிப்புகளும் இருக்கலாம் அல்லது வரலாம். இதனால பார்த்தீங்கன்னா செல்போன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு கூட இந்த பேசின சிம்டம்ஸோ அடிக்ஷனோ அந்த லெவல் வேணால் வேரி ஆகலாம் ஒழிய, பட் அதுலேயும் நம்ம ஒரு பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்கலாம். இதுதான் என்னுடைய சுருக்கமான இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். தயவு செஞ்சு நம்மளும் சரி மற்றவங்களையும் நம்ம இதிலிருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதனால இதனை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதனால இது ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம எடுத்துக்கூடாது. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். யூஸ் பண்றத அளவோட யூஸ் பண்ணோம்னா போதுமானதுங்கிறத நம்ம ஒரு ரியலைஸ் பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்குமே அது ஒரு நல்லதா இருக்கும். நம்ம மற்றவங்களுடைய ஃப்ரீடத்தை பாதிக்காத அளவில் நம்ம அதை யூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பங்கள். அதனால நீங்க இது சம்பந்தமான பாயிண்ட்ஸோ அல்லது உங்க அனுபவங்கள் வந்து நம்ம அந்த இன்ட்ராக்ஷன்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சிதம்பரம், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் செல்போன் யூசர்ஸ் ஸ்டடீஸ் ஆன் சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது அலைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு சிதம்பரம் அவர்களுக்கு எனது நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் அருமை நண்பர் சிதம்பரம் அவர்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் செல்போன் யூசர்ஸ் என்ற தலைப்பில் ஒரு சிறந்த பேச்சை இன்று வழங்கியிருக்கின்றார்கள். சமுதாய விழிப்புணர்வுக்கு எனது பாராட்டுக்கள். இந்த செல்போன் கண்டுபிடிப்பு ஒரு மிக அருமையான சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு, அதில் எந்தவித ஐயமில்லை. தொழில் தொடர்பு முறையில் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் இன்றைய தினம் இந்த செல்போன் கைத்தொலைபேசி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யாராலும் பிரிக்க முடியாது. ஆனாலும் அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமாக உபயோகிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தீமலையை அவர் அலசி ஆராய்ந்து கிட்டத்தட்ட 21 குறிப்புகளை அவர்கள் தந்து நம்மை உஷார்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக அந்த அருமையான கண்டுபிடிப்பு என்பது நாம் பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது. இந்த செல்போன் வந்தது விளைவாக டெலகிராமே அரசாங்கமே எடுத்து விட்டது. டெலகிராம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை எடுத்து விட்டது. டேப் ரெக்கார்டர் அவுட். இப்படி பலவித கண்டுபிடிப்புகளே அவுடேட்டட் ஆகிவிட்டது. அதை யாரும் இப்பொழுது செய்ததில்லை. இந்த சிடி போன்றவைகள்லாம் அதையெல்லாம் டேப் ரெக்கார்டர், கேசட் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. இதுக்கு காரணம் இந்த முக்கியமாக இந்த செல்போன். இப்போ திரையரங்குகளில கூட கூட்டமே இருப்பதில்லை. ஏதோ பெரிய பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டிகளிலே தான் ஏதோ திரைப்படத்திற்கென்று ஆட்கள் வருகிறார்கள். ஆனால் சாதாரண ஊர்களில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் கூட்டம் அலை ஓதாமல் காத்து வாங்கி கொண்டுதான் இருக்கிறது. இது அனைவருக்கும் காரணம் இந்த செல்போன் கண்டுபிடிப்பு தான் என்பதில் எந்தவித ஐயமில்லை. எனவே நமது பணி நாமும் இதை உணர்ந்து அளவாக இதை நாம் பயன்படுத்தி இதனுடைய பயன்பாட்டை நாமும் அனுபவித்து நமக்கு பின்னாலே வரக்கூடிய இந்த தலைமுறைகளுக்கு இதனுடைய பயன்பாட்டை எடுத்து சொல்லி எப்படி இது உபயோகிக்க வேண்டும், அளவோடு உபயோகித்தால் நல்லது. ஏற்கனவே சொன்னார், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற இந்த கருத்தை, அதனுடைய சாதக பாதகத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இந்த செல்போனை உபயோகித்து
பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ள சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஜோவர்களுக்கும் சிறப்பான ஒரு பேச்சை தந்த சிதம்பரம் அவர்களுக்கும் நன்றி சொல்லி எனது சுற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல முக்கியமான ஒரு தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் செல்போன் யூசர்ஸ் ஸ்டடீஸ் ஆன் சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது அலைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் என்பது என்ன என்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மொபைல் போன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்தது. அது தவிர்க்க இயலாதது என்பது காலத்தின் கட்டாயம். இருப்பினும் அதை எப்போது தவிர்க்க வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் தவிர்க்க வேண்டும் என்பதை அந்தந்த தனி நபர்களை தீர்மானம் செய்து அதை ஒரு நல்ல அதற்கு குறிப்பிட்ட ஓய்வுகளையும் கொடுத்து நமது இதர பணிகளில் அது இடையூறு செய்யாத வண்ணம் நாம் தான் மேனேஜ் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது அனைவருடைய கருத்து. சோ பத்திரமாக கையாள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை, அருமையான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய திரு சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.